போர்க்களத்தின் உஷ்ணத்தில் சாணை பிடிக்கப்பட்ட இன்னொரு வாள். திக்கற்ற காட்டில் பயணித்த மேற்கிந்திய தீவுகள் கிரிக்கெட்டிற்கு கலங்கரை விளக்கமாக மாறியிருப்பவர். செக்யூரிட்டியாக வாழ்க்கையை தொடங்கி வெஸ்ட் இண்டீஸ் மக்களின் இதயத்தில் இடம் பிடித்தவர். யார் அவர்? வாங்க பேசலாம். பிங்க் பால் டெஸ்ட்டில் எந்த அணியிடமும் தோற்றதே இல்லை என்ற நடப்பு டெஸ்ட் சாம்பியன் ஆஸ்திரேலியாவின் சாதனை முறியடிக்கப்பட்டிருக்குது. அதிலும் அதனை நிகழ்த்தியிருப்பது அச்சுறுத்தலை தரும் இந்தியாவோ, ஆசஸில் சரிநேர் சமானமாக சண்டை செய்யும் இங்கிலாந்தோ அல்ல. மாறாக 21 ஆண்டுகளாக ஆஸ்திரேலியாவை டெஸ்டில் வீழ்த்தியதே இல்லை. அதிலும் ஆஸ்திரேலியாவில் வைத்து ஒரு டெஸ்ட் போட்டியை வென்றே 27 ஆண்டுகள் ஆகிவிட்டன என்னும் மோசமான ட்ராக் ரெக்கார்டை உடைய மேற்கிந்திய தீவுகள் தான் அது. இந்த வெற்றி தேருக்கான சாரதி சமர் ஜோசப். அனுபவம் மிகுந்த பவுலர்களுக்கு கூட ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஸ்பெல்கள் சவால் விடுக்கும். அதிலும் அவர்களது மண்ணில் ஆஸ்திரேலியாவின் பலம் இரட்டிப்பாகும் என்பது தெரிந்த கதைதான். அதனால்தான் அறிமுக தொடரில் 2வது இன்னிங்ஸில் 7 விக்கெட்டுகளை வீழ்த்தி வரலாற்று வெற்றியை பதிவேற்ற வைத்த சமரின் ஸ்பெல் சிறப்பானதாய் அடிக்கோடிடப்படுகிறது. ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை செக்யூரிட்டி கார்டாக தனது வாழ்க்கை இப்படியே போய்விடுமோ என இளம் வயது தோனி போலவே கேள்விகளை சுமந்தவர். ஓராண்டுக்கு முன்பு வரை முறையான கிரிக்கெட்டின் பக்கங்களை கூட அதிகமாக அறிந்திடாதவர். ஒரு சில மாதங்களுக்கு முன்பு கூட கரீபியன் பிரீமியர் லீக்கில் பிரதான பவுலராக அல்ல, நெட் பவுலராக தனக்கான வாய்ப்புக்காக கண்களில் கனவுகளை தேக்கி வலம் வந்தவர். பின்பு வாய்ப்புகள் கூடி வந்திருப்பினும் 5 ஃபர்ஸ்ட் கிளாஸ் போட்டிகள் மட்டுமே ஆடி தனது திறனின் ஆரத்தை அதிகரிப்பதற்கான காத்திருப்போர் பட்டியலில் உள்ள வீரர். இதுதான் சமர் ஜோசப்பின் குட்டி பிளாஸ்பேக். இதன் காரணங்களால் தான் இத்தொடரில் அறிமுகமான மற்ற மேற்கிந்திய தீவுகள் வீரர்களில் ஒருவராகவே சமர் முதலில் பார்க்கப்பட்டார். முதல் போட்டியில் முதல் இன்னிங்ஸே அதனை மாற்றி அமைத்தது. எடுத்த முதல் விக்கெட்டே ஸ்மித்தின் விக்கெட்டு தான். வருடக்கணக்காக வெள்ளை ஜெர்சியில் ஆடியுள்ள ஸ்மித் ஓப்பனராக இறங்கிய முதல் போட்டியிலேயே சமரிடம் தனது விக்கெட்டை பறிகொடுத்தார். அது அதிர்ஷ்டத்தாலோ அல்லது ஸ்மித்தின் தவறால் மட்டுமோ நேர்ந்துவிடவில்லை என்பதை சமர் லபுசேனுக்கு வீசிய அடுத்த பந்து நிரூபித்து அவரை வெளியேற்றியது. சமாளித்து பேக் டு பேக் பவுண்டரி அடித்த கிரீனுக்கு எதிராக அடுத்த பந்திலேயே கம்பேக் கொடுத்து எக்ஸ்ட்ரா பவுன்ஸில் அவரை இந்த எக்ஸ்பிரஸ் பந்தாடியது. தொடர்ந்து ஸ்டார், லயன் ஆகியோர்களை முட்டி மோதி வீழ்த்தி அறிமுக போட்டியிலேயே, அதிலும் ஆஸ்திரேலியாவில் வைத்து 5 விக்கெட் காலினை எடுத்து வேறென்ன வேண்டும் என கேட்க வைத்தவர் சமர். இது மட்டுமல்ல, 2வது இன்னிங்ஸில் அவர் எடுத்திருந்த 36 ரன்களும் சேர்ந்துதான் அணியின் ஸ்கோரை 188 என ஓரளவு கௌரவமான இடத்திற்கு நகர்த்தியது. சமரின் பெயர் சற்றே பேசுபொருளானாலும் அது வீச்சு பெருக்கம் அடையாதவாறு 3 நாட்களுக்குள் ஆஸ்திரேலியா மேற்கிந்திய தீவுகளை சுருட்டியிருந்தது. ஸ்மித்தின் விக்கெட்டை எடுத்த அந்த தருணத்துக்கான புகைப்படத்தை பெரிதாக தனது வீட்டில் மாட்டப்போவதாகவும், இதுதான் தனது வாழ்வில் மறக்கவே முடியாத நிமிடங்கள் என்றும் சமர் விவரித்திருந்தார். அடுத்த நொடி மறைத்து வைத்திருக்கும் ஆச்சரியங்கள் தானே வாழ்க்கையின் ஒவ்வொருவருக்குமான பிடிமானம். அடுத்த இன்னிங்ஸில் முன்பை விடவும் அப்டேட் ஸ்பெஷல் ஒன்றினை வீசி சமரின் பந்து சம்பவம் செய்துள்ளது. எந்தவித இடைஞ்சலும் இன்றி முழு உடல் தகுதியோடு சமர் 2வது இன்னிங்ஸில் அந்த ஸ்பெல்லை வீசி அந்த விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தால் கூட அது தலை சிறந்ததாக கொண்டாடப்பட்டிருப்பினும் மறக்கப்பட்டு கடக்கப்பட்டிருக்கும். ஆனால் அவரது முன்னோடி மார்க்கம் மார்சல் இங்கிலாந்துக்கு எதிராக காயம்பட்ட கட்டைவர்களோடு பவுலிங் செய்து 53 ரன்னுக்கு 7 விக்கெட் என்ற அற்புதத்தை நிகழ்த்தினாரே, அதனை அப்படியே சமர் மீட்டுருவாக்கம் செய்திருப்பதுதான் அவரது எழுச்சியை இன்னமும் செறிவுபடுத்துகிறது. 3வது நாள் ஆட்டத்தின் போது சமரின் காலினை ஸ்டார்க்கின் யார்க்கர் பதம் பார்த்தது. தொடர்ந்து ஆட முடியாத நிலையில் ரிட்டையர்டு ஹர்ட் ஆகி வெளியேறினார். 216 எனும் எளிய இலக்கு ஆஸ்திரேலியாவுக்கு நிர்ணயிக்கப்பட்டதும் இதனால்தான். ஆனால் மேற்கிந்திய தீவுகளின் பயம் அது பற்றியது அல்ல. அடுத்த நாள் பவுலிங் செய்ய சமர் மீண்டு வந்துவிட முடியுமா என்பதுதான். போட்டி தொடங்குவதற்கு 1 மணி நேரத்திற்கு முன்பு வரை கூட அதை பற்றிய சந்தேகங்கள் இருந்தன. எலும்பு முறிவு இல்லை என்றாலும் சரியாக நடக்க முடியாமல் சிரமப்பட்ட நிலையிலேயே சமர் மைதானத்தை வலம் வந்தார். இறுதியில் அவர் ஆடுவார் என்ற தகவல் மேற்கிந்திய தீவுகள் ரசிகர்களுக்கு ஆறுதல் அளிப்பதாக இருந்தது. 29வது ஓவரில் தான் சமரினை பிராத்வெயிட் கொண்டு வந்தார். 93க்கு 2 என அதுவரை கூட பாதுகாப்பு வளையத்திற்குள் தான் ஆஸ்திரேலியா பயணித்துக் கொண்டிருந்தது. ஆனால் அந்த புள்ளியில்தான் அவர்களது சரிவும் ஆரம்பித்தது. பொதுவாக ஆஸ்திரேலியாவின் இறுதி வீரர் வரை நின்று போராடி பார்ப்பார்களே ஒழிய அவ்வளவு சுலபமாக சரணடையக்கூடியவர்கள் அல்ல. இப்போட்டியிலும் மற்ற பவுலர்களை அவர்கள் டீல் செய்த விதம் அப்படித்தான் இருந்தது. ஆனால் சமர் விஷயத்தில் அது எடுபடவில்லை. காரணம் அவரது வேகம். அவர்களுக்கு யோசித்து அதற்கேற்ப தங்களது சாட்டினை தேர்ந்தெடுப்பதற்கான அவகாசத்தை அந்த அதிவேகம்தான் குறைத்தது.
தொடக்கத்தில் அவரது வேகம் சற்றே குறைவாகவே இருந்தது. மணிக்கு 130 கிலோமீட்டர் என்ற வேகத்திலேயே தொடங்கினார். முதல் ஓவரில் லைனல் லென்த் சற்றே அடி வாங்கி ரன்களை கசியக்கூட விட்டார். இது காயத்தினால் ஏற்பட்ட பின்னடைவோ என கூட யோசிக்க வைத்தார். ஆனால் இரண்டாவது ஓவரோ பேக் டு பேக் விக்கெட்டுகளாக கிரீன் மற்றும் ஹெட்டை வெளியேற்றி பிரேக் த்ரூவை கொடுத்தார். சற்றே எக்ஸ்ட்ரா பவுன்ஸோடு ஆஃப் ஸ்டம்பை குறிவைத்த அந்த வேர்புல் சீம் கிரீனின் விக்கெட்டை வீழ்த்தியதோடு சம்மர் எக்ஸ்பிரஸ்க்கு கிரீன் சிக்னலும் காட்டியது. மணிக்கு 141 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து ஹெட்டிற்கு காலிற்கு குறிவைத்த அந்த யார்க்கர் எல்லாம் ஜோயல் கார்னரின் யார்க்கர்களையே பெருமிதம் கொள்ள வைத்திருக்கும். மொத்தமாக மடிந்து கிடந்த மேற்கிந்திய தீவுகளின் நம்பிக்கையை சற்றே புனர்ஜென்மம் எடுக்க வைத்தது அந்த இரு டெலிவரிகளும் தான். எத்தனை நாட்களாக ஏங்கி தவித்துக் கொண்டிருந்தனர் இப்படி ஒரு நாளுக்காக. உண்மையில் அதன் பிறகு ஸ்மித் தவிர எந்த ஆஸ்திரேலிய பவுலர்களாலும் இளைப்பாற முடியவில்லை. அதற்கான அவகாசத்தையும் ஷமர் அளிக்கவில்லை. பந்துக்கு பந்து வேகம் அதிகரித்தது. இவ்வளவுக்கும் ஓவர்களுக்கு இடைப்பட்ட சமயங்களில் சமர் நடக்கவே சிரமப்பட்டு நொண்டுவதை பார்க்க முடிந்தது. ஆனால் ரன்னப்பிலோ பந்து வீசும்போது அதன் துல்லியத்திலோ எங்கேயும் தேக்கம் ஏற்படவில்லை. அதே காயத்தோடும் இடைவெளியின்றி ஓவர்களை வீசிக்கொண்டே இருந்தார். மார்ஷுக்கு முன்னதாக வீசிய பவுன்சர் ஆகட்டும், அவரை வீழ்த்திய 144 கிலோமீட்டர் வேகத்தில் பாய்ந்த அந்த புல்லட் ஆகட்டும், எக்ஸ்ட்ரா பவுன்ஸில் கடந்த அட்வான்டேஜை தனக்கு ஆயுதமாக்கி பயன்படுத்தி கொண்டார். கேரோவுக்கான அந்த யார்க்கர், காயத்திற்காக ஸ்டார்க்கை பழிதீர்த்து வெளியேற்றிய அந்த ஷார்ட் பால், கமின்ஸின் அவுட் சைடு எட்ஜ், இறுதியில் ஹேசில்வுட்டினை வெளியேற்றி மிஷன் அக்கம்ப்ளிஷ்டு என ஆக்ரோஷத்தை வெளிப்படுத்திய அந்த ஃபுல் லென்த் டெலிவரி என அத்தனையும் ஒரு இளம் வேகப்பந்து வீச்சாளரிடம் இருந்து வந்திருப்பதுதான் நம்ப முடியாதது. எப்போதுமே காபா வேகப்பந்து வீச்சாளர்களின் சொர்க்கபுரிதான் என்றாலும் அதிகரித்த வெப்பம், காலிற்கு சங்கிலியிடும் காயம் என பலவும் சமரை பின்னோக்கி இழுத்தன. ஆனால் ஒவ்வொரு புள்ளியிலும் அவரது திறன் மட்டுமல்ல, 11.5 ஓவர்களை காயத்தையும் வலியையும் பொருட்படுத்தாமல் வீசிய மனோபலம்தான் லாராவின் கண்களில் இருந்து கார்ல் கூப்பர் கண்கள் வரை பணிக்க வைத்தது. ரிஷப் பாண்டியனையும் கூடவே நினைவூட்டியது. சமர் ஜோசப் இறுதி விக்கெட் விழும் வரை எனது ஸ்பெல் இடைவிடாது நீளட்டும் என கேப்டன் பிராத்வெய்ட்டிடம் அவர் கூறிய வார்த்தைகள் ஃபயரின் பாபிலோன் காட்சிகளை மறுபடியும் நிழலாட வைத்துவிட்டன. உயிரற்று கடந்த மேற்கிந்திய தீவுகளின் டெஸ்ட் கிரிக்கெட்டை சற்றே தலை தூக்க வைத்துள்ளார். ரோட்னி ஹாக் சொன்ன எதிர்மறையான வார்த்தைகள் அணிக்குள் உத்வேகத்தை கொண்டு வந்ததென்றால், இந்த ஓவர்சீஸ் வெற்றி ஒரு உலகக்கோப்பை வென்ற தாக்கத்தை வீரர்களுக்கு கொடுத்துள்ளது. டெஸ்ட் ஃபார்மேட்டின் மகிமையே அதுதானே. இது ஆஸ்திரேலியாவின் தோல்வி என்றோ மேற்கிந்திய தீவுகள் அணியின் வெற்றி என்றோ முத்திரை குத்தப்பட்டு விடுவதை விடவும் ஓர் இளம் வீரரின் விட்டுக் கொடுக்காத மனோதிடத்தையும் வைராக்கியத்தையும் ஒருங்கே காட்சிப்படுத்தியுள்ளது. மொத்தத்தில் போர்க்களத்தில் உஷ்ணத்தின் சாணி பிடிக்கப்பட்ட இன்னொரு வாளாக சமர் ஜோசப் ஜொலிக்கிறார். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.